Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல daily use English sentences பார்க்கலாம். எப்பவும் போல நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன். நீங்க அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல don't hide it இதுக்கான ஆன்சர் கேட்டிருந்தேன். அதை மறைக்காதே. Don't hide it அப்படினா என்ன? அதை மறைக்காதே. Let's get started with the first sentence. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அவள் லேட்டாக வருவா. அவள் தாமதமாக வருவாள். தாமதம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? லேட். அவள் அப்படின்னா என்ன? ஷீ. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷீ வில் பி லேட். வெரி சிம்பிளுங்க. ஷீ வில் பி லேட். ஸோ அவள் லேட்டாக வருவா அப்படின்றது ஃப்யூச்சரில் இனிமேல் தான் நடக்க போகுது இல்லையா? அதனால நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ வில் பி லேட். அவள் லேட்டாக வருவா. நெக்ஸ்ட் ஒன், அவர் கடையை மூடி விடுவார். அவர் கடையை க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஸோ இதுவுமே இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹீ. ஸோ இது ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுனால will. He will close the shop. He will close the shop. அவர் கடையை க்ளோஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் ஒன், இங்கே ஏதாவது பிரச்சனையா? இங்கே ஏதாவது பிரச்சனையா? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இங்கே ஏதாவது பிரச்சனையா? நெக்ஸ்ட் ஒன், அவன் மிகவும் சோம்பேறி. அவன் ரொம்ப சோம்பேறிப்பான், லேசி. அவன் எப்போ பாரு சோம்பேறியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் வெரி லேசி. வெரி வெரி சிம்பிளுங்க. ஹீ இஸ் வெரி லேசி. நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கணும், நான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப். நான் தூங்க வேண்டும். நீ விழுந்துருவ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க நடந்து போகும் பொழுது ஜஸ்ட் ஒரு உயரத்தில் லைட்டாக அது மேலே நடந்து போகிறாங்க, விழுக போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, நீ விழுந்துருவேன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ விழுந்துருவ. இதை எப்படி சொல்லலாம்? யூ மே ஃபால் டவுன். யூ மே ஃபால் டவுன். இந்த மே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பர்டிகுலர் விஷயம் ஒரு வேளை நடக்க போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மே அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே யூ மே ஃபால் டவுன். நீ விழுந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், முகத்தை போய் கழுவு. முகத்தை கழுவு. வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். உன்னோட முகத்தை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், பெரியவங்களை மதித்து நட. பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எல்டர்ஸ்னால் பெரியவங்க. மதிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். பெரியவங்களை மதி. நெக்ஸ்ட் ஒன், இது உன்னோட கற்பனை தான். இது ஜஸ்ட் உன்னோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எந்த மாதிரி சொல்லணும்? இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். கற்பனை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னது? இமேஜினேஷன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்கிறது எனக்கு கேட்கலை. நீ சொல்கிறது எனக்கு கேட்கலை. இதை ஷார்ட்டாக எந்த மாதிரி சொல்லலாம்னா, I can't hear you. I can't hear you. ஸோ காண்ட்னா என்னது? கெனாட்டோட ஷார்ட் ஃபார்ம். முடியலை அப்படின்றதுக்கு காண்ட் சொல்லலாம். நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். இதையே உன்னோட வாய்ஸை என்னால் கிளியராக கேட்க முடியல. உன்னோட வாய்ஸை என்னால் கிளியராக கேட்க முடியல. I can't hear யுவர் வாய்ஸ் கிளியர்லி. அவன் பொய் சொன்னான். அவன் பொய் சொன்னான் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு பொய் அப்படின்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? லை. ஸோ இப்போ பொய் சொன்னான்
அது வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ லையோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ இதை கெஸ் பண்ணிட்டீங்களா? ஹீ லைட். ஹீனா என்ன? அவன். பொய் சொன்னான். லைட். ஹீ லைட். அவன் பொய் சொன்னான். தி நெக்ஸ்ட் ஒன், சாரி என்னால் ரொம்ப நாள் தங்க முடியாது அல்லது ரொம்ப நாள் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ ஆம் சாரி, ஐ காண்ட் ஸ்டே லாங். ஐ எம் சாரி, ஐ காண்ட் ஸ்டே லாங். நெக்ஸ்ட் ஒன், அது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோஸ் தட். எவ்ரிபடி நோஸ் தட். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே வேணாலும் வை. நீ எங்கே வேணும்னாலும் வை. நம்மகிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த பிளேட்டை எங்கே வைக்கணும்? எங்கே வேணாலும் வை அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும்? யூ கேன் புட் இட் எனிவேர். யூ கேன் புட் இட் எனிவேர். அவனை கூப்பிடு. அவனை கூப்பிடு. கால் ஹிம். கால் ஹிம். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஐ நோ. ஐ நோ. இது எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. இப்போ எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? எனக்கு அவரை தெரியும். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். எனக்கு அவனை தெரியும். எனக்கு அவனை தெரியும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் ஞாபகப்படுத்த முடியல. என்னால் ஞாபகப்படுத்த முடியலை. ஐ காண்ட் ரிமெம்பர். லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸில் கூட பார்த்தோம், முடியலை அப்படிங்கிறதுக்கு காண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ காண்ட் ரிமெம்பர். என்னால் ஞாபகப்படுத்த முடியலை. எனக்கு கற்றுத்தராத. எனக்கு பாட சொல்கிறியா, எனக்கு டீச் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு எந்த மாதிரி சொல்லணும்? டோன்ட் ட்ரை டு டீச் மீ. டோன்ட் ட்ரை டு டீச் மீ. நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கு வேணும். எனக்கு இது வேணும். ஐ வாண்ட் திஸ். ஐ வாண்ட் திஸ். இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? நோ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ். நோ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இங்கேயே வெயிட் பண்ணு. இங்கேயே வெயிட் பண்ணு. வெயிட் ஹியர். வெயிட் ஹியர். இங்கேயே காத்திரு. காத்திரு அப்படிங்கிறதுக்கு வெயிட். இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர். ஸோ வெயிட் ஹியர். எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும். ஐ நீட் யூ. ஐ நீட் யூ. நெக்ஸ்ட் ஒன், இதுதான். இதுதான். ஏதாவது நம்ம வந்து தொலைச்சிருப்போம், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை காட்டும் பொழுது இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லணும்? திஸ் இஸ் இட். திஸ் இஸ் இட். அருவருப்பாக இருக்குது. இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஹவு டிஸ்கஸ்டிங். ஹவு டிஸ்கஸ்டிங். அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? ஹவு டேர் யூ சே தட். ஹவு டேர் யூ சே தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்ட்டு. இது என்ன அப்படின்னா, நான் ஒரு சென்டென்ஸ் தருவேன், அதுக்கான மீனிங்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸை நான் அப்பப்போ கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோலையும் அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்டே அ லிட்டில் லாங்கர். ப்ளீஸ் ஸ்டே அ லிட்டில் லாங்கர். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு வேர்டுக்காக ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் அதை வந்து தமிழில் ஒரு கோர்வையாக எப்படி சொல்லலாம் அப்படின்றத சொல்லி பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் தேங்க்யூ.